இயந்திரங்கள் மூலம் ரூபாய் நோட்டுகளை 2 மடங்காக திருப்பித் தருவதாக கூறி இடுக்கி வாழத்தோப்பிலிருந்து 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இரண்டாவது குற்றவாளியும் மோசடிக்கு பின் தப்பிக்க பயன்படுத்திய காரும் இடுக்கி காவலர்கள் கஸ்டடியில் எடுத்தனர். தமிழ்நாடு விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்ற நபரை அவருடைய வீட்டிலிருந்து காவலர்கள் கைது செய்தனர். வழக்கில் முதல் குற்றவாளியான முருகன் தலைமறைவாக உள்ளார். ஐயனார் தான் ஏமாற்றிய ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் மற்ற வசதிகளும் செய்து கொடுத்தது. குற்றவாளிகள் இதுபோன்று நிரந்தரமாக மோசடி நடத்தி வந்தவர்கள் என்றும் காவலர்கள் தெரிவித்தனர். ஐயனாரின் பேரில் தற்போது 18 மோசடி வழக்குகள் உள்ளது. இவருடைய வழக்குகளை பார்த்துக் கொள்வதற்காக நிரந்தரமாக வக்கீலும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐயனாரை கைது செய்து வந்த போதே இவருடைய வக்கீலும் உறவினர்களும் வேறொரு வாகனத்தில் இடுக்கி வந்தனர். மூன்றாவது குற்றவாளி சிராஜுதீன் ஜாமீன் மனு கொடுத்துள்ளார். முதல் കുറ്റവാളി മുരുകൻ മുൻജാമീൻകാണ വിണ്ണപ്പം കൊടുത്തുള്ളதாக കാവലர்கள் தெரிவித்தனர். മണിയാറൻകുടി ഭാഗത്ത് വെച്ച് ഉണ്ടായ ഒരു നോട്ട് തട്ടിപ്പ് കേസിലേക്ക് നമ്മൾ ഇന്നലെ ഉച്ചയ്ക്ക് ശേഷം നമ്മൾ തമിഴ്നാട്ടിലെ വിരുന്നുനഗറിൽ നിന്ന് അതിലെ രണ്ടാം പ്രതിയായിട്ടുള്ള അയ്യനാർ എന്ന് പറഞ്ഞ ആളെ കസ്റ്റഡി എടുത്തിട്ടുണ്ട്. അയാളെ ഇന്ന് നമ്മൾ കോടതിയിൽ ഹാജരാക്കുന്നുണ്ട്. ഈ തട്ടിപ്പ് കേസ് നടന്നിട്ട് നമ്മൾ ആദ്യ അന്വേഷണം നടത്തിയതിൽ നിന്ന് മൂന്നാം പ്രതിയെ നമ്മൾ നേരത്തെ അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അയാളെ അറസ്റ്റ് ചെയ്തതിന് ശേഷം നടത്തിയ വിശദമായ അന്വേഷണത്തിലാണ് ഇങ്ങനെ മൂന്നാമത്തെ പ്രതിയെക്കുറിച്ചുള്ള വിവരം നമുക്ക് ഈ രണ്ടാം പ്രതിയെക്കുറിച്ചുള്ള വിവരം ലഭിക്കുന്നത്. ഒന്നാം പ്രതിയുടെ ഫോട്ടോ നമുക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷേ രണ്ടാം പ്രതിയെക്കുറിച്ച് നമുക്ക് യാതൊരുവിധ ഐഡിയയും ശരിക്കും ഉണ്ടായിരുന്നില്ല. അങ്ങനെ ഈ മൂന്നാം പ്രതിയെക്കുറിച്ചുള്ള അന്വേഷണത്തിലും പല സ്ഥലങ്ങളിലുള്ള വീഡിയോയും മറ്റുമൊക്കെ ശേഖരിച്ച് നടത്തിയ അന്വേഷണത്തിലാണ് രണ്ടാം പ്രതിയുടെ കൃത്യമായിട്ടുള്ള ഐഡിയ നമുക്ക് കിട്ടിയത്. கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் இவர்களுக்கு சட்ட உதவி கிடைப்பதற்காக நிரந்தரமாக வக்கீலை நியமித்துள்ளனர். ஐயனாரும் முருகனும் சேர்ந்துதான் பணம் மோசடி செய்தது. சிராஜுதீன் இவர்களை தப்பிக்க வைப்பதற்காக உதவி செய்துள்ளார். தப்பிக்க முயற்சித்த காரும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமானதாகும். இந்த காரை எர்ணாகுளத்திலிருந்து கஸ்டடியில் எடுத்தனர். ஐயனாரின் 4 நம்பரும் போட்டோவும் கிடைக்காமல் இருந்தது. இவர் தங்கியிருந்த லாட்ஜில் சிசிடிவி கேமராவில் இருந்து பரிசோதித்து ஐயனாரின் போட்டோ கிடைத்தது. தொடர்ந்துள்ள விசாரணையில் 2 நாட்கள் காவலர்கள் தமிழ்நாட்டில் தங்கி இவரை பிடித்தனர். குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர். SHO சந்தோஷ் சஜீவன் தலைமையில் உள்ள காவல் அதிகாரிகள் குற்றவாளியை பிடித்தனர். கடந்த மாதம் இவர் பாலக்காட்டிலும் இதுபோன்ற மோசடி நடத்தியிருந்தார். நியூஸ் பியூரோ, இடுக்கி.